இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம பழனி சரவணனுக்கு போன் பண்ணி சரவணா சீக்கிரவா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றாரு. சரவணனும் என்ன மாமா என்ன பிரச்சனைன்னு கேட்க அதுக்கு பழனியும் டேய் உங்க அப்பாவை குமரவேல் அடிச்சிட்டான்டா. சரவணனும் ரொம்ப கோவமாயி என்னது எங்க அப்பாவை அடிச்சிட்டானா மாமா எங்க அப்பாவை அடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு பழனியும் டேய் நான் அந்த இடத்துல இல்லடா, அது மட்டும் இல்ல அவன் வேணும்னே அடிக்கல, தெரியாம ராஜி அடிக்க போய் அவர் மேல அடி விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு சரவணனும் ராஜியை மட்டும் எப்படி அவன் அடிக்கலாம், அவனு சும்மா விடக்கூடாது மாமான்னு சொல்றாரு. அதுக்கு பழனி டே 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 பிரச்சனை வேணாண்டா, இப்பதான் நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது, இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், இந்த கதிரும் செந்தில சேர்ந்துக்கிட்டு குமரவேல் அடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ போன் பண்ணா அவனுங்க கேட்பானுங்க, சீக்கிரமா அவனுங்களுக்கு போன் பண்ணி இந்த சண்டையை தடுத்து நிறுத்துறான்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம கதிரும் செந்தில இருந்துகிட்டு குமரவேல் வழக்கமா வர இடத்துக்குள்ள வெயிட் பண்றாங்க. அந்த சமயம் சரவணன் கதிருக்கு போன் பண்ணி எங்கடா இருக்கிறேன்னு கேக்குறாரு. அதுக்கு கதிரும் வெளியே ஒரு இடத்துல வேலையா இருக்கேன்னு சொல்ல நம்ம சரவணனும் டேய் நீயும் செந்திலும் ஒன்னா சேர்ந்து தானே இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல நீயும் செந்திலும் எதுக்காக அந்த இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா நான் சொல்றது கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு. கதிர் இருந்துகிட்டு செந்தில் கிட்ட அண்ணன் சரவணனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு, அவர் உடனே நம்மள வர சொல்றாரு, வானே போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், இன்னொரு நாள் குமரவேல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.